கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஒரு கூடுதலான ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்கும், இந்த திருக்கணி பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி வந்து 10ஆம் இடத்துல போகிறதுனால இவ்வளோ நாள் கிடைச்சிட்டு இருக்கிற நன்மை நின்றுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அந்த ஒரு அச்சத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான விஷயம் என்னென்னா, சனி வந்து லாபஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போனாலும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஒரு விஷயத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். அதே நேரத்தில் ஒரு வேலை வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்டிங் இருக்கிறது. அந்த அத்தனை பெண்டிங் இருக்கிற வேலையும் வந்து இந்த சனி வக்கர நிலத்தில் இருக்க 10ஆம் இடத்துல இருக்க முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை சனி வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நிறைய விஷயங்கள் விட்டு போன வேலைகள்லாம் கையில் எடுத்து முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எல்லா கும்பராசிக்காரங்களும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஹெவி கேஷ் ஃப்ளோ நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய வெற்றிகள் அடைஞ்ச கும்பராசிக்காரங்களும் இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு மாதமாக அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நாள் தனஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன், உச்சமாக இருந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால இவ்வளோ நாள் தனஸ்தானத்திலிருந்து உச்சமாக என்ன பலன்கள் நடந்ததோ அதே பலன்கள் 3இல் இருக்கிற சுக்கிரனும் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஒரு பலன்களில் வித்தியாசம் என்ன ஏற்படும்னா இண்டிகேஷன். ஆக்சுவலாக நிறைய வாட்டி சொல்கிறோம், கிரகங்கள் வந்து நம்மளை ஏதோ வந்து மாற்றுது கிரகங்கள்ன்றதில்லை. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கிரகங்களுடைய நிலைமைகளை வச்சு நிறைய வந்து லாஸ் அண்ட் பைலாஸ் எழுதியிருக்காங்க. ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறது என்னென்னா, இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறோம். அப்படி பார்க்குறப்போ சுக்கிரன் 3இல் இருக்கிறப்போ கூடுதலான ஒரு நன்மை, தைரியம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு சுய முயற்சியால் நிறையா வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை வர மாதமாக அது இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால், ஜென்மத்தில் இருக்கிற கேத்துனால நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மன உளைச்சல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இப்போ தன்னுடைய ஒய்ஃப்னாலேயோ ஹஸ்பண்ட்னாலேயோ நிறைய குவாரல்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு விடுபடுறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே ஒரு பரிகாரம்னா, தன்னுடைய எப்போவுமே 7 லக்னத்தில் ராகு கேத்து வரப்போ நம்ம துர்கை அம்மனை வழிபட்டு சாந்தி பண்ணாலும் ராகுக்கு அந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 1-7 ஆக்சிஸை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, நல்வழிப்படுத்துறதுக்கு, திருமண வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முருகரை வழிபட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ சூரியன் வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது, 5இல் செவ்வாயும் சூரியனும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒன்றா இருந்த ஒரு இண்டிகேஷன் பார்த்தோம்னா, எல்லா கும்பராசிக்காரங்களுமே வந்து தன்னுடைய சாப்பாடு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ வீண் அலைச்சல் இல்லை வயிற்றுப்போக்குக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இது அமையும். ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் மந்த் எண்டில் ஜாகிரதையாக இருக்கிறது ஒரு அவசியமாக இருக்குது. சனி 11ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்குறதும், திரும்பி வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறதும், 4ஆம் இடத்தை பார்க்குறதும், ப்ளஸ் 7ஆம் இடத்தை பார்க்குறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மிகவும் கவனமாக பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி அவங்க விஷயத்துலலாம் கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் முடித்து வெளில வரக்கூடிய காலகட்டமும் இருக்கும். சில பேருக்கு ஒரு நியூ இஷ்யூஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கு, புதுசாக அவங்க கூட ஒரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அது மாதிரி எமர்ஜ் ஆக வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அன்றாட சந்திரனுடைய மூமெண்ட்ஸை வச்சும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தனிப்பட்ட முறையில் அது கணிக்கிறதுக்கு உண்டான அது வந்து நீங்கள் இந்த தினப்பலன் இல்லை வாரப்பலனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதம் வந்து எல்லா விதமாகவே ஒரு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் காஷன் வந்து பர்சனல் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். மிகப்பெரிய பிரேக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து நிறைய நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். பட் பார்ட்னர்ஸ், அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் கூட இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும், திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு ஆயத்தமாய் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ பொதுவாக இந்த வர ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த பார்ட்னர்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து, அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ப்ராப்ளத்துக்கும் வந்து முருகரை கண்டிப்பாக பர்சனலாக வழிபட்டுட்டு வந்தால் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
அதே நேரத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு கோசாலைக்கோ இல்லை வந்து பசுக்கோ ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் ரொம்ப ஒரு அருமையான மாதமாக எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.